Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. subscribe பண்ணிட்டு அது பக்கத்துல இருக்க bell ஐகானையும் click பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு 1 year பேபிக்கான டிசைனர் பேபி ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிட்டு இந்த வீடியோல ரொம்பவே டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து 1 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் தான் எடுத்துர்க்கேன். இந்த கிளாத்லயே நம்ம வந்து ரொம்பவே அழகான 1 year பேபிக்கான டிசைனர் பேபி ஃப்ராக் வந்து நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து டாப் போர்ஷனுக்கு தேவையான கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க. 4 கிளாத் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் போர்ஷனோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். விட்த் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம வந்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இதோட உயரம் வந்து பார்த்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்துக்கலாம். டாப்போட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நம்ம வந்து 8 இன்ச் எடுத்துக்கலாம். 8 இன்ச் அளவில் நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 year பேபிக்கு வந்து இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கிளாத்து விட்த்தும் ஹைட்டும் பார்த்தாச்சு. நம்ம நெக்கோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். நெக்கோட விட்த் வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து நெக்கோட ஹைட் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே ஒரே அளவு தான். 2.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே அளவு தான் நான் வந்து எடுக்கிறேன். 2.5 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்கோட மாடல் என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணுறேன். அந்த ரவுண்ட் நெக்கை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஷோல்டர் விட்த் வந்து பார்க்கலாம். ஷோல்டர் விட்த் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச் எடுத்தாச்சு. இனி இதுல இருந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ண போறோம். ஆம்கோல் அளவு வந்து 4 இன்ச் எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை வந்து டாட் ஷேப்ல நம்ம வந்து டிரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டா ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இன்னும் வந்து கைக்குழி அளவு வந்து மார்க் பண்ணலாம். நான் வந்து கைக்குழி அளவு வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் அந்த இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு வந்து 5.5 இன்ச் கரெக்டான அளவு. அதுக்குள்ள 1 இன்ச் சேர்த்து 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சரிவாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து லைட்டாக வளைச்சி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து இந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே அளவு தான் நமக்கு. கரெக்டாக அந்த அளவில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு பாருங்க. நமக்கு வந்து இது வந்து டிசைனர் பேபி ஃப்ராக்கு. டாப் போர்ஷனில் வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து ஷோல்டர் இருக்காது. ரோப்பு தான் நம்ம வந்து வைப்போம். அதனால கிளாத்தை இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக நல்ல பக்கமும் வெளிப்பக்கமாக இருக்கணும். ராங் சைடு வந்து உள்பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக கிளாத்தை வந்து மடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி நம்ம வந்து ஒரு பக்கம் ஷோல்டர்லேருந்து அதாவது நெக்கில் இருந்து கரெக்டாக அந்த ஆம்கோலுக்கு பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் நெக்கில் இருந்து ஆம்கோலுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சைடு வந்து அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு வந்து வராது. அதில் வந்து ரோப்பு தான் வரும். அந்த ஷோல்டரில் இந்த மாதிரி 2 பீஸ் கிடைக்கும். டாப் போர்ஷன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பாட்டம் வந்து பார்க்கலாம். பாட்டம் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிளாத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸ் வரும். பாட்டத்தோட ஹைட் வந்து பார்த்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 year பேபிக்கு வந்து எவ்வளோ அளவு வேணும் அப்படின்னா எடுத்துருப்பேன். 13.5 இன்ச் 12 இன்ச் கரெக்டான அளவு. அது கூட 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்காக சேர்த்து நான் வந்து 13.5 இன்ச் எடுத்திருப்பேன். இனி நம்ம வந்து இதோட விட்த் வந்து பார்த்துக்கலாம். அகலம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13.5 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் வந்து பாட்டம்க்கு அந்த ஸ்கர்ட் மாதிரி வரும்ல, அதுக்கு நீங்கள் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரில் மாதிரி வரும்.
நமக்கு நெக்கில் அந்த ஃப்ரில் வைக்கிறதுக்கான கிளாத்து 3 இன்ச் அளவில் விட்த் வர மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். 3 இன்ச் விட்த் வர மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம என்ன கலர் கிளாத் எடுத்திருக்கோமோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பாப்லிங் கிளாத் தான் எடுத்திருக்கேன். லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஒரு 45 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கணும். நம்மளோட ஃப்ளீட்ஸ் பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிளாத் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டிச்சிங்க்கு ஃபஸ்ட் நம்ம வந்து டாப் போர்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து இதில் வந்து ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழ்ப்பக்கம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். கீழ்ப்பக்கம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். இந்த கிளாத்தோட லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 45 இன்ச் எடுத்திருந்தேன். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். இதே நீங்கள் வந்து ரொம்ப அடுக்காக நீங்கள் வந்து ஃப்ரில் வைக்கிறீங்க அப்படின்னா 45 இன்ச்சை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் நீங்கள் வந்து கிளாத் வந்து எடுக்கணும். அதை பொறுத்து நீங்கள் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சிடலாம். ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இந்த மாதிரி தான் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்திருந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நெருக்கமாக வைக்கல, கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா இன்னும் நமக்கு வந்து கிளாத் வந்து தேவைப்படும். அதை பொறுத்து நீங்கள் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் வைக்கிறேன். ரொம்ப நெருக்கமாக வைக்கல, கொஞ்சம் மீடியமாக தான் நான் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இனி நம்ம இதை வந்து நம்மளோட டாப் போர்ஷன் இருக்குல்ல அதில் வந்து அந்த நெக் போர்ஷன் நம்ம வந்து ஷோல்டர் கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பீஸில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு எண்டுலேருந்தே நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கிளாத்தோட நல்ல பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் வரைக்கும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இனி நம்ம வந்து அந்த நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸோட வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இனி நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸ் எல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நெக்குக்கும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஆம்கோலுக்கும் நமக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து தேவைப்படும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து கரெக்டாக அந்த நெக் போர்ஷனில் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துடலாம். ராங் சைடில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ரைட் சைடாக எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கிராஸ் பீஸை வந்து ராங் சைடாக வச்சுக்கோங்க. நம்மளோட ஃப்ராக் கிளாத்தோட ராங் சைடாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிங்கிளாக வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸை சிங்கிளாக வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஃபுல்லாகவே நம்ம இந்த ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல அது ஃபுல்லாகவே நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி நம்ம வந்து நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. நல்ல பக்கமாக எடுத்துட்டு இந்த கிராஸ் பீஸை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கிளாத்துக்கு மேலே இன்னொரு ஃபோல்டிங் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அந்த ஃப்ரில் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அந்த தையல் மறைகிற மாதிரி அந்த கிராஸ் பீஸ் வந்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச்சிங் கொடுங்க. நம்ம ஸ்டிச் பண்ண அந்த த்ரெட் வந்து தெரியாமல் மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். அப்போ நமக்கு வந்து நெக் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி நம்ம வந்து ஒரு பக்கம் ஆம்கோல் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுவும் இதே மாதிரி தான் ராங் சைடாக வச்சு ஸ்டிச் பண்ணி நல்ல பக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம்.
கிளாத்தோட ராங் சைடாக எடுத்துட்டு கிராஸ் பீஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இனி அதை வந்து நல்ல பக்கமாக டர்ன் பண்ணிவிட்டு இந்த கிராஸ் பீஸை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி அந்த கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி அந்த நம்ம இந்த ஸ்டிச் பண்ண அந்த தையல் மறைகிற மாதிரி மேல் பக்கமாக கிராஸ் பீஸை மடித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங் இருந்த மாதிரி இருக்கும். கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பைப்பிங் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஆம்கோலில் நெக் போர்ஷனும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். இனி நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த ரோப் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாத் நம்மளோட ஃப்ராக் கிளாத்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு பீஸு. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 9 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். விட்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அளவில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி ராங் சைடாக டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டு ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டர்ன் பண்ணி நல்ல பக்கமாக எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம வந்து பைப்பிங் எல்லாம் மாற்றி எடுப்போம்ல, அதே மாதிரி தான் இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டோம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த கிளாத்தை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து விட்டு நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி 4 சைடுமே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக 4 பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக அந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்பு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப் வந்து எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறோம் பாருங்கள். மேலேருந்தே கரெக்டாக மார்க் பண்ணி 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க, பேக்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிப்பை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அளவில் உள் பக்கமாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுக்க போகிறோம். கரெக்டாக அந்த 7 இன்ச் வந்து அந்த ஸ்ட்ரிப்போட சென்டரில் வர மாதிரி எடுத்துக்கோங்க. சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ண அளவு கரெக்டாக உள் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த பைப்பிங்க்கு மேலே ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து 7 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரிப்போட சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த பாயிண்ட் உள் பக்கம் வர மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கம் வந்து அந்த ஷோல்டருக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்ட்ரிப் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட டாப் போர்ஷன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து பாட்டம் வந்து எடுத்துக்கலாம். பாட்டம் கிளாத் வந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுலேயும் ஃபஸ்ட் வந்து ஒரு 1 இன்ச் கிளாத் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருக்கம் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்லேயும் நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாலாம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து வைக்க முடியாது. ரொம்ப நெருக்கமாக வைக்க முடியாது. ஓரளவுக்கு நம்ம வந்து நெருக்கமாக வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக வேணும் அப்படின்னா இதோட விட்த் வந்து நீங்கள் வந்து அதிகமாக எடுக்கணும். இந்த கிளாத்தோட விட்த் வந்து அதிகமாக எடுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பக்கம் நமக்கு 2 கிளாத் உண்டுல, அந்த இன்னொரு கிளாத்லேயும் அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 2 பாட்டம் கிளாத்துமே ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்தாச்சு. இனி நம்மளோட டாப் கிளாத்துக்குள்ளால வச்சு நம்ம இனி வந்து ஜாயின் பண்ணிட்டா போதும். கரெக்டாக 2 கிளாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துடலாம்.
நீங்கள் வந்து பாட்டமில் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது நமக்கு வந்து டாப்போட விட்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து டாப்போட விட்த் வந்து எவ்வளோ வரும்னா நம்ம வந்து 6.5 இன்ச் எடுத்துருந்தோம். 6.5 இன்ச்சுனா 13 இன்ச் வரும். அந்த 13 இன்ச் அளவில் ஃப்ளீட்ஸ் வர மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாட்டம் கிளாத்து. இப்போ நம்ம வந்து ரெண்டுமே அட்டாச் பண்ணிட்டோம். அந்த அளவு விட்த் வர மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கரெக்டாக பாட்டம் கிளாத்தும் நம்மளோட டாப் கிளாத்தும் சேர்த்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே பாட்டம் கிளாத் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு டாப் கிளாத்து கூடால. இனி நம்ம வந்து ரோப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரோப் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கிளாத் வந்து எடுத்துருக்கேன். நமக்கு ஃப்ராக்கில் 2 ரோப் வந்து தேவைப்படும். இந்த கிளாத்தோட விட்த் அண்ட் ஹைட் வந்து பார்த்துக்கலாம். விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். 17 இன்ச் லென்த் வர மாதிரி எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கிளாத்தை இந்த மாதிரி ராங் சைடாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ராங் சைடாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டுட்டு எண்டில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வளைச்சி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எண்டில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் இந்த மாதிரி வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்ல பக்கமாக டர்ன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல பக்கமாக நம்ம வந்து டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரோப் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு கிளாத்தும் இருக்குது. அதையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ரோப்பும் இதே மாதிரி இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். 2 ரோப்புமே நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து இந்த ரோப்பை வந்து நம்மளோட ஃப்ராக் கிளாத்தில் வச்சு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ராக்கோட ஓரம் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஓரம் ரெண்டும் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து பாட்டமும் டாப்பும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரோப் வந்து வைக்க போகிறோம். கரெக்டாக அந்த ஜாயினிங்க்கு மேலே டாப் போர்ஷனில் தான் வரணும். ஆனால் அந்த ஜாயினிங்க்கு மேலே வரணும் கரெக்டாக. அப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ரோப்பை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல் பக்கம் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இனி நம்ம வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரோப் வந்து கரெக்டாக இருக்கும். காட்டனால நமக்கு வந்து விலக்கி போகாது. இனி நம்ம வந்து இடுப்பு பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சும் நம்மளோட ஆம்கோலில் ஒரு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓரம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் அந்த பக்கமும் ஓரம் வந்து ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரோப் வந்து உள் பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து ஆம்கோலில் வந்து 1 இன்ச்சும் இடுப்பு பகுதியில் 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். கீழ்ப்பக்கம் வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டிங் வந்து கொடுக்குறேன். 1/4 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் அதிகமாக தான் கிளாத் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து கீழ்ப்பக்கமும் நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஓரம் வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஓரம் 2 பக்கம் ஓரம் ஜாயினிங்குமே நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட டிசைனர் பேபி ஃப்ராக் வந்து நம்ம வந்து ரொம்பவே அழகாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. இதை வந்து ஃப்ரில் ஃப்ராக்னும் நம்ம வந்து சொல்லலாம். நெக் போர்ஷனில் வந்து ஃப்ரில் மாதிரி அழகாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 இயர் பேபிக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள்.